ஒழுக்கம், தாயுமானவர் பாடல்கள் போன்ற நூல்களுக்கும் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார். ஒளி மாத இதழின் ஆசிரியர். நான் தொடர்ந்து அதை வாங்கிக் கொண்டிருக்கிறேன். அத்தனை அற்புதமாக இருக்கிறது. அதில் வார்த்தை புதிர், குவிஸ் இதெல்லாம் வருது. அதுல இவருடைய வலையொலி அலைவரிசையும் உள்ளது. வாருங்கள் அண்ணா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு முன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. திருச்சிற்றம்பலம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடி தாமரைகளையும் இளையனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி அருள் ஞானியாரின் திருவடி தாமரைகளையும் குருநாதரின் திருவடி தாமரைகளையும் முதற்கண் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி எழில்ஞான பூசையாம் ஞான உலாவினை வாரந்தோறும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி வரும் மும்பை முரளி ஐயா உள்ளிட்ட குழுவினர் அனைவரையும் இன்றைய நிகழ்விலே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி மாதங்கி அவர்களையும் இறை வணக்கம் பாடிய அம்மையார் அவர்களையும் எனக்கு முன்பே சிறப்பாக பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இலக்கிய மேகம் ஐயா அவர்களையும் சற்று நேரத்திற்கு முன்பாக பிரமாதமாக பாடிய செல்வி கீர்த்தனா அவர்களையும் எனக்கு பின்பு மங்களம் பாட இருக்கக்கூடிய அவர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இணையம் வாயிலாக இணைந்துள்ள அத்துணை அன்பர் பெருமக்களையும் அடியேன் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு ஞான உலா 232 திருவாசகம் என்னும் தேன் பகுதி 43 அதிலே திரு அண்ட பகுதி 9வது பாகத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இதுல நாம் இதுகாரும் 87 அடிகள் வரை சிந்தித்திருக்கின்றோம். இப்ப நம்ம எங்க அவர் மாணிக்க வாசகர் ஒரு பெரிய உருவகத்தை நமக்கு காட்டுகிறார். அதாவது கிட்டத்தட்ட 66வது அடியிலிருந்து 95 அடிகள் வரைக்கும் ஒரு பெரிய உருவகத்தை நமக்கு காட்டுகிறார்னு நம்ம சொல்லி கொண்டுதான் வருகிறோம். அது தொடர்ச்சியா வருவதனால அந்த தொடர்ச்சி நினைவுபடுத்துகிறேன். அதுல என்னன்னா, அதாவது மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில ஈர்த்து ஆட்கொண்டார். இந்த திருப்பெருந்துறையில ஞானாசிரியராக சிவபெருமானே வந்தார். அந்த ஆசாரியனை அருள் முகிலாக உருவகம் செய்து, மேகமாக உருவகம் செய்து, இப்ப மேகம் வந்தா மழை வரும், இடி இடிக்கும், மின்னல் வரும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதெல்லாம் சொல்லி தொடர்ந்து வருகிறார். அந்த 66வது அடியிலிருந்து ஒரு முறை அந்த அடிகளை வாசித்து விட்டு இன்றைய பகுதிக்குள்ளே செல்லலாம். பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகிலின் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மின்மொழி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாளரவு இரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடெழில் தோன்றி வாளுளி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து முரசு எரிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட. இதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்துட்டோம். அதனால அப்படியே படித்துக் கொண்டு வருகிறோம். வரை உற கேத குட்டம் கையுற ஓங்கி இருமுச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீர்நிசை தர வரும் நெடுங்கண் மான்கணம்
தவப்பெரு வாயிடை பருகி தளர்வடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை வான பேரியாற்று அகவையின் பாய்ந்து எழுந்து இன்பப் பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம்பந்தம் மாக்கரை பொருது அழைத்து இடித்து ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து. இந்த 87 அடிகள் வரைக்கும் நாம சிந்தித்திருக்கிறோம். இது தொடர்ச்சிக்காகவும் படிச்சோம். வருகிற சனிக்கிழமை மாணிக்க வாசகருடைய குருபூஜை நாள். இப்போ வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த திருவாசகத்தை முற்றுவதல் செய்யுங்க. நிறைய இடங்கள்ல முற்றுவதல் பண்றாங்க. நம்ம அன்பர்கள் முற்றுவதல் செய்வதோடு அதுக்கு என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். கூடுமான வரையில நம்ம சிவபுராணம், கீர்த்தி திருவகவன், திருஅண்ட பகுதியில பாதி பகுதியை கடந்து போயிருக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து நாம சொல்லணும். சொல்லிய பாட்டின் பொருள் உண்டு சொல்லுவார் அப்படின்னு தான் மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் சொல்லி இருக்கிறார். அதனால ஏதோ முற்றுவதல் பண்ணணும் அப்படி போய் கொண்டிருக்காம, ஏன்னா ஞான உலாவில் பயணிக்கக்கூடிய அன்பர்கள்லாம் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா புதுசா ஒரு என்டர் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க முற்றுவதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம அடுத்த நிலைக்கு போக வேண்டும் இல்லையா? அதனால திருவாசகத்தினுடைய பொருளை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு விதைத்து விட்டு நாம் இன்றைய பகுதிக்குள்ளே 88வது அடியிலிருந்து சிந்திக்கலாம். இதுல என்ன சொல்ல வருகிறாரு சொன்னா, 88லிருந்து 95 வரைக்கும் இப்ப மழை பெய்கிறது. மழை பெய்த உடனே நீர் வருகிறது மேகத்திலிருந்து. இப்ப இடி இடிச்சுது, அதெல்லாம் பெரிய நிகழ்ச்சியெல்லாம் சொன்னாங்க. கடந்த 2 பகுதிகளில் நம்ம பார்த்தோம். அந்த மழை வரும்போது மழை வெள்ளமாக வருகிறது. வெள்ளமாக வரும்போது மலை வழியாக வருகிறது. அந்த மலையிலே சந்தன மரங்கள்லாம் இருக்கிறது. அந்த சந்தன மரங்களை அடித்து கொண்டு வருகிறது. அப்படி அடித்து கொண்டு வரும்பொழுது அங்க ஒரு குளம் இருக்குது. இப்ப ஏற்கனவே குளத்துல தண்ணி இல்லைன்னா இந்த மழை நீர் வெள்ளமாக வந்த நீர் குளம் நிரம்பி, அந்த குளம் நிரம்பி சுத்தி அணையா வைக்கணும் இல்லையா? அணை கட்ட வேண்டும். அதுக்காக அந்த மலையிலிருந்து அடித்து வந்து அந்த சந்தன மரங்கள் இருக்குது இல்லையா, அது அணையாக கட்டப்பட்டிருக்குமா? அதையும் மீறி அந்த குளத்திலிருந்து தண்ணீர் வழிந்து ஓடுமா? அப்படி ஓடிய உடனே இந்த வயல்வெளிகள்ல போகுது இந்த தண்ணீர். வயல்வெளிகள்ல தண்ணீர் போன உடனே அங்க எல்லாம் அந்த உழவர்கள் எல்லாம் விதை விதைத்து அதை வித்து, என்ன வித்து என்ன வயல் அதெல்லாம் உருவகம் காட்ட போறாரு, நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல இருந்து அவர்கள் உழவர்கள் பலன் பெறுவார்கள். இப்படி தரக்கூடிய அந்த மேகம் வாழ்க அப்படின்னு சொல்லி முடிக்க போறாரு. இப்ப அதுல இருக்கக்கூடிய உருவகத்தையும் நாம இணைந்து சிந்திப்போம். இப்ப பாருங்க, உருவ அருள்நீர் ஓட்டா அருவரை சந்தின் வான் சிறை கட்டி அப்படின்னு சொன்னார் 88 89ல. இதுல உருவம் அப்படின்னா இந்த இடத்துல அழகிய என்பது பொருள். அருள் நீர் அது என்னது? அருள் உருவ நீர்னு அர்த்தம். அருளாகிய உருவ நீர். இப்ப நம்ம இயற்கையாக நடக்கக்கூடிய செய்தியை முன்பே நம்ம சொல்லிட்டோம். வெள்ளம் வருது, எங்க போகுது, மலையில இருக்குது, சந்தன மரத்தை அடித்து கொண்டு போகுதுன்னு சொல்லியாச்சு. இதுல என்ன உருவகத்தை மணிவாசகர் காட்டுகிறார் என்பதை இப்பொழுது சிந்திப்போம். உருவ அருள் நீர் ஓட்டா அரு வரை சந்தின் வான் சிறை கட்டின்னு சொன்னார். இந்த இடத்துல அருள் உருவ நீர் என்பது திருக்கோயிலே இருக்கக்கூடிய திருமேனியை குறிப்பிடுகிறார். திருப்பரந்துறையிலையும் திருமேனி இருந்தது. இப்ப நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் திருக்கோயில் இருக்கிறது. திருக்கோயில் இருக்கக்கூடிய திருமேனியை தான் உருவ அருள் நீர் என்று குறிப்பிடுகிறார். இது எப்படின்னு கேட்டா, இந்த பக்குவமுடைய ஆன்மாக்களை நோக்கி திருவருள் வெள்ளம் வரும். எல்லாருக்கும் வராது. இப்ப ஏன் மாணிக்க வாசகரை ஈர்த்தையும் ஆட்கொண்டாரு? மாணிக்க வாசகர் அந்த பக்குவ நிலையில் இருந்தார். அதனால அவரை ஈர்த்து ஆட்கொண்டார். அவர் குதிரை வாங்க தான் போனார். அவரை ஈர்த்து ஆட்கொண்டதற்கு காரணம் அவருடைய பக்குவம், அந்த ஆன்மாவுடைய பக்குவம். அதனால பக்குவ ஆன்மாக்களை நோக்கிதான் திருவருள் வெள்ளம் வரும். அப்ப இந்த திருக்கோயில் திருமேனியை தான் உருவ அருள் நீர், அது உருவமாக இருக்கக்கூடிய அருள் நீர் என்று சொன்னாரு. அதுல ஓட்டா அப்படின்னு சொன்னா அது ஓடச் செய்துன்னு அர்த்தம். ஓட்டா அப்படின்னா ஓடச் செய்து. இது சும்மா அருள் வெள்ளம் பாய்ச்சின்னு அங்க இயற்கைக்கு சொல்லப்படுகிறது. இங்க ஓட்டா அப்படின்னா கால்கள் வழியாக திருக்கோயில் எல்லாம் வலம் வருகிறோம் இல்லையா? திருக்கோயில்கள்லாம் நம்ம வலம் வர வேண்டும். ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம இந்த பாடல் பெற்ற தலங்களுக்கு எல்லாம் சென்று வருகிறோம். அதுதான் அங்க ஓட்டா அப்படின்னு சொன்னாரு. கால்கள் வழியாக ஓடச் செய்து என்பது அந்த ஓட்டா என்பதற்கு பொருள். அப்புறம் அருவரை, வரைனா மலைன்னு நமக்கு தெரியும். அருவரைனா அரிய மலை. இந்த இடத்துல அரிய மலை என்பது யாரை குறிப்பிடுகிறார் உருவகமாக அப்படின்னு சொன்னா, அடியார் பெருமக்களை குறிப்பிடுகிறார். அந்த அடியார தான் அருவரை அப்படின்னு சொல்றாரு. மலை ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அது சொன்ன பாருங்க, அடுத்தது சந்தின் வான் சிறைன்னு சொன்னாரு. இந்த சந்து அப்படின்னு சொன்னா சந்தன மரங்கள். அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மலையில இருக்கக்கூடிய சந்தன மரங்கள் அடித்து கொண்டு வருதுன்னு. இந்த சந்தன மரங்கள்
இங்க வரை அப்படின்னு சொல்லும்போது அடியார், சந்தன மரங்கள் என்பது அடியாரனுடைய உள்ளம். இந்த அடியாரனுடைய உள்ளம் உறுதியாக இருக்கும். உறுதியாக இருக்கும்னா எவ்வளவு உறுதியாக இருக்கும்னா, இவங்க வேற யாராவது வந்து ஒரு வேற்று மதத்துல இருந்தோ வந்து நீங்க இங்க வாங்க உங்களுக்கு அது கிடைக்குது இது கிடைக்குதுன்னு கூப்பிட்டாங்கன்னா, சிவபெருமான் தராத ஒன்று எனக்கு எதுவும் வேணாம், அந்த அளவுக்கு ஒரு உறுதி. எனக்கு ஒரு துன்பம் வருதுங்க அப்படின்னு சொன்னா, சரி இந்த துன்பத்தை சிவபெருமான் எனக்கு கொடுத்துட்டாரு, என்னுடைய வினை காரணமாக அந்த துன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்ற உறுதிப்பாடு. சிவபெருமான் என்ன தருகிறாரோ அதுதான் நான் ஏற்றுக்கொள்வேன். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் விடுவேன் அல்லேன் ஞானசம்பந்தர் பாடுறார் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள், அந்த அடியாருடைய உள்ளம் உறுதியாக இருப்பார்கள் அவர்கள். அதுதான் அந்த உறுதியாக இருப்பாங்க, அதே வேளையில் தூய்மையாகவும் இருக்கும். அது அடியாருடைய உள்ளம்னாலே தூய்மை தான், அது உறுதியாகவும் இருக்கும். அது சந்துனா சந்தன மரங்கள். இந்த வான் சிறை அப்படின்னு, சிறைனா அணைன்னு அர்த்தம். வான் சிறைனா பெரிய அணை. அதான் அந்த குளங்களை அணையாக அந்த சந்தன மரம் கட்டுதுன்னு சொன்னோம் இல்லையா? அதான் இங்க சொன்னாங்க. இதை எப்படி பொறுத்துக்கொள்ளலாம்னு சொன்னா, ஏற்கனவே திருக்கோயில் திருமேனின்னு சொன்னோம், அறுவரை என்பது அடியார்னு சொன்னோம், சந்தன மரங்கள் போல அந்த அடியாருடைய உள்ளம் உறுதியாக இருக்கும்னு சொன்னோம். வான் சிறை என்பது திருக்கோயிலுடைய சுவர்கள், அந்த மதில் சுவர்கள் சொல்றோம் இல்லையா? அந்த சுவர்கள் சொன்ன உடனே ஒரு செய்தி, வரலாற்றில் நடந்த செய்தி, அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். அதாவது இன்னைக்கு பெரிய ஆதீனங்களாக இருக்கக்கூடிய ஆதீனங்கள் 2 ஆதீனங்கள். ஒன்று திருவாவடுதுறை ஆதீனம், இன்னொன்று தருமபுர ஆதீனம். இந்த தருமபுர ஆதீனத்துல 7வது பட்டத்தில் இருந்த அந்த குருமகா சன்னிதானம் இருந்த காலத்திலே ஒரு இன்சிடென்ட் நடந்தது, வரலாற்று நிகழ்வு. அது என்னன்னு சொன்னா, அவருடைய காலத்துல பக்கத்துல மூவலூர்னு ஒரு ஊரு, மூவலூர்ல சுப்பராய செட்டியார்னு ஒருவர் இருந்தார். அவர் வந்து அந்த 7வது சன்னிதானத்துக்கிட்ட என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அவருடைய அம்மா இறந்துடுறாங்க, அவருடைய அன்னை இறந்துறதுனால அவருடைய சன்னிதானத்துக்கிட்ட வந்து என்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு மோட்சம் கிடைக்கணும் சாமி, ஏதாவது பண்ணுங்க, நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த சுப்பராய செட்டியார் கேட்கிறார். இப்போ கேட்ட உடனே 7வது சன்னிதானம் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, உனக்கு உங்க அம்மா வீடு பேறு அடைய வேண்டுமா, இல்லது உனக்கு, ஏன்னா அவங்களுடைய சுப்பராய செட்டியாருடைய மனைவி அப்பதான் கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க, அப்போ உனக்கு குழந்தையா வர வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சுப்பராய செட்டியார் சொன்னாரு, இல்ல இல்ல எங்க அம்மாவுக்கு வீடு பேர் தான் வேணும் அப்படின்னு அது உறுதியா சொன்ன உடனே, அந்த குழந்தை அந்த குறுகிய காலத்துல வந்து பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு மோட்சம் கொடுத்து விடுகிறார் அந்த 7வது குருமகா சன்னிதானம். தீட்சைகள் எல்லாம் செய்து வைத்து மோட்சம் தருகிறார். இதை கேள்விப்பட்ட உடனே அவருக்கு வேற ஒருத்தவங்களுக்கு அந்த அது வந்து ஒரு குலம் சார்ந்து அந்த காலத்துல இருந்ததுனால இப்படி செஞ்சிட்டாரு அது 7வது சன்னிதானம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க. அந்த நேரத்துல, அந்த காலகட்டத்துல தஞ்சாவூர் மன்னன் அந்த வழியாக ஒரு இரவு நேரத்துல போறான். அப்படி போகும்போது அந்த கோயில்ல இரவு அர்த்தஜாம பூஜை நடக்குது. அர்த்தஜாம பூஜையினுடைய அந்த மணி சத்தம் அவனுக்கு கேட்குது. அவன் மிகுந்த பக்தி உடையவன். உடனே அந்த குதிரையிலிருந்து கீழே இறங்கி அந்த ஒளி சத்தத்தோடு இருந்து இறைவனை வழிபடுகிறான். வழிபட்டு விட்டு சுவாமி 7வது குருமகா சன்னிதானத்தையும் வணங்கி வழிபட்டு ஆசி பெற்று செல்கிறான். இப்படி சென்ற உடனே மன்னனை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அவர் வந்து யாராருக்கெல்லாம் தீக்கை செய்து பண்ணாரு, நீ அவரோட போய் நீங்க வணங்குறியே அப்படின்னு சொல்லி அந்த மன்னனையினுடைய மனதை மாற்றி மயக்கம் செய்து நீங்க என்ன பண்ணணும், அந்த கோயிலை இடிக்கணும் அப்படின்னு மன்னனுக்கு அவனுடைய மனதை மாற்றுகிறார்கள். மன்னனும் அதை சொன்னவங்களை நம்பி இந்த கோயிலை இடிப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறான். கோயிலை இடிப்பதற்கு ஆட்களை அனுப்பும் போது எல்லாரும் சீடர்கள் எல்லாம் 7வது குருமகா சன்னிதானம் சென்று சொல்றாங்க, இது மாதிரி மன்னன் இது மாதிரி ஆணையிட்டு தான் எல்லாரும் இடிக்க வராங்கன்னு சொன்னேன். யாரும் எந்த கவலையும் படாதீங்க, நம்முடைய குரு முதல்வர் ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார், அந்த பாடலை மட்டும் பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. குரு முதல்வர் யாருன்னு கேட்டா குருஞான சம்பந்தர். அவர் நிறைய நூல் செஞ்சிருக்கிறாரு. அதுல சிவபோக சாரம் அப்படின்ற ஒரு நூல், சொக்கநாத வெண்பா அப்படின்றது ஒரு நூல். இந்த சொக்கநாத வெண்பா தான் அடியன் கூட ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பெண்ணாடம் அப்படின்ற ஊர்ல. அதுல சிவபோக சாரம் அதுல ஒரு பாடல் சொல்றாரு, ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்தது என்று முடியலாம். ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம். எல்லாரும் சீடர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க சாமி, இப்ப சுவாமியே வந்து இப்ப கோயில் அடிப்பதற்கு அவரே வந்துட்டாரு, அந்த சாமி இறைவனுக்கு கண் இல்லையா, அது இல்லையா, எல்லாரும் சீடர்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் எதுவும் கவலைப்படாதீங்க, இந்த பாட்டை படிங்கன்னு சொல்றாரு. ஈசன் பலகீனன் என்ற கால ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால்
நோக்குவதையும் யாம் பிறரை நொந்து. அவன் தான் எல்லாம் செய்யறான், அப்புறம் மத்தவங்களை போய் நம்ம ஏன் நொந்துகிட்டு அப்படின்னு அந்த பாடலுடைய கருத்து. அதையே படித்து கொண்டிருக்கிறாங்க. குருநாதர் சொன்ன உடனே சிலர் எல்லாம் படிக்க 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 அதை இடிக்க வந்தாங்க இல்லையா, அந்த இடிக்க ஒரு இடி இடிச்சாங்கன்னா அந்த மதில இருந்து ரத்தம் பீரிட்டு எரியுதான். உடனே பீரிட்டு இருந்தோடனே இவங்க எரிக்க வந்தவங்க மேல ரத்தமா வரணும்னு எல்லாம் பயந்துட்டாங்க. பயந்த உடனே இது மன்னனுக்கு இந்த நியூஸ் போகுது. அந்த மன்னன் அந்த தவறை உணர்ந்துறான். மன்னனுக்கு இப்படி தவறான செய்தி சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் ஓமையாக போயிட்டாங்களாம். இதெல்லாம் நடந்த வரலாறு, தருமபுர வரலாற்றுல நடந்தது. ஏன்னா இந்த கோயில் சுவர்ன்னு சொன்ன உடனே அந்த நினைவு வந்தது. அப்படி அந்த பாடலுக்கு ஒரு ஏன்னா எப்பவோ பாடிய குருமுதல்வர் பாடிய பாடல் 7வது சன்னிதானத்துல கோயில் சுவரை இடிக்கிறாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பாருங்க. அந்த கோயில் சுவர்ல இருந்து ரத்தம்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு சில பாடல் பெற்ற தலங்கள்ல NH வருது, அங்க கோயில் இடிக்கணும் அப்படின்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் தவறு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படி ஒரு அந்த நிகழ்வை நம்ம எடுத்து சொன்னோம். சரி, அப்புறம் சந்தின் வான் சிறை கட்டி அப்படின்னாரு. கட்டி அப்படின்னா அதுல அந்த தண்ணி எல்லாம் நிக்கிற மாதிரி தேக்கி, அதுல என்ன உட்பொருள்னு கேட்டா சிவத்தையும் உயிரையும் இணைத்த அருள் நீர் தேக்கம். அது ஏன்னா பக்குவமுடைய ஆன்மான்னு சொன்ன உடனே சிவமும் ஆன்மாவும் இணைந்த அருள் நீர் தேக்கம்னா என்ன அர்த்தம் கேட்டா இதுதான் அத்வைதம், சுத்தாத்வைதம்ன்றதுதான் மாணிக்கவாசகர் சொல்றது. இதுதான் அத்துவிதம். அத்துவிதத்தை இங்க கட்டி அல்லது தேக்கி என்ற ஒரு வார்த்தையில மாணிக்கவாசகர் போகிற போகல சொல்லிட்டு போறாரு. எவ்வளவு ஒரு நுட்பம் பாருங்க. அதுதான் நம்ம பொருள் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றோம். உருவ அருள் நீர் ஓட்டா அருவரை சந்தின் வான் சிறை கட்டி மட்டு அவிழ் வெறிமலர் குள்வாய் கோழி அப்படின்னு சொன்னாரு. மட்டு அவிழ் அப்படின்னா மட்டுனா தேன்னு அர்த்தம். அப்ப தேனோடு மலர்கின்ற, மட்டு அவிழ்னா தேனோடு மலர்கின்ற வெறி மலர், வெறினா வாசனைன்னு அர்த்தம். தேனோடு மலர்கின்ற வாசனையுடைய பூக்கள் எங்க இருக்கு? அங்க குளங்கள் இருக்குதான். அந்த குள் அப்படின்னா குளங்கள், வாய்னா குளங்களின் இடத்திலே குளங்களை உடைய. அங்க பாருங்க, கோழி அப்படின்னா வரையறுக்கப்பட்டுன்னு அர்த்தம். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. கோழி அப்படின்னா நம்ம ஏதோ கிரிக்கெட்ல இருக்கிற விராட் கோலி நினைச்சு கூடாது. கோழி அப்படின்னு சொன்னா வரையறுக்கப்பட்டு அப்படின்னு பொருள். அப்புறம் நிறை அகில் அப்படின்னு சொன்னார். நிறை அகில், அகில்னா அகில்னு ஒரு மரம், அகில்னு ஒரு மரம். ஏன்னா அகில்னா பெரும்பாலும் சந்தனம்னு நினைச்சுப்போம். அகில் என்பது ஒரு நறுமணமுடைய ஒரு மரம், ட்ரீ. அததான் சொல்றாருங்க. மட்டு அவிழ் வெறிமலர் குள்வாய் கோழி அப்படின்னா தேனோடு மலர்கின்ற வாசனையுடைய மலர். அது வரையறுக்கப்பட்டு வழி அமைத்து அப்படி இருக்குதான். அது ஒரு இயற்கைக்கு சொல்லிட்டு அது என்ன பொருள்னு கேட்டா வெள்ளம் பெருகி குளங்களை வளைத்தல் போல, வெள்ளம் பெருகி அந்த குளங்களை எல்லாம் அப்படி வளைச்சது போல இந்த அருள் வெள்ளம் இருக்குது இல்லையா, இந்த அருள் வெள்ளம் அடியாரனுடைய உள்ளங்களை வளைக்கும். இதுதான் கருத்து. அடியாரனுடைய உள்ளங்களை இந்த அருள் வெள்ளம் வளைக்கும். எப்படி மழை பெஞ்சு வெள்ளம் எல்லாம் குளங்களை அப்படியே வளைச்சதோ அதே போல இது அடியார் உள்ளங்களை வளைக்கும் இந்த அருள் வெள்ளம். அப்புறம் இதுல வாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த வாய் என்பது அது இதயம் போன்றது. இதயம் போன்றதுன்னு சொன்னா அது அடியாருக்கு இதயம். நம்ம திருக்கோயில் திருமேனி, திருக்கோயில் சுவர்னு சொல்லிட்டு வந்தோம். அப்ப இந்த இடத்துல வாய் என்பது திருக்கோயிலே உள்ளே இருக்கக்கூடிய இடம். ரொம்ப சுத்தி வரோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உள் இடத்தை தான் இங்க வாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நிறை அகில் அப்படின்னு சொன்னா, அகில்னா சொன்னோம் அது ஒரு நறுமணமுடைய மனம். அது எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா மா புகைன்னு அடுத்து சொல்றாரு பாருங்க, தூபத்துக்காக அது சொல்றார். நிறை அகில், அகில் மூலமாக அந்த தூபத்தை காட்டப்படுகிறது. இன்னும் அதுல நிறை அகில் என்பதிலிருந்து நாம் என்ன சொல்லப்படுகிறதுனா இந்த ஆன்மா எல்லாம் பக்குவமுடைய ஆன்மான்னு சொல்றாரு. அப்ப மாணிக்க வாசகருக்கு மட்டும் அங்க வரல, மாணிக்க வாசகரோடு நிறைய பக்குவமுடைய ஆன்மாக்கள் எல்லாம் திருப்பரந்துரையில இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுது. அதனால அதுல பொறியடக்கம் என்னும் அகில் புகையாம். அது என்னங்க அகில் புகைன்னு கேட்டா பொறியடக்கம் என்னும் அகில் புகை. பொறியடக்கம் ரொம்ப அவசியம் இல்லையா? இப்போ ஒரு பெரிய ஒரு இலக்கிய மேக அந்த ஆசை வந்ததுன்னா என்னென்னலாம் வருதுன்னு சொன்னாரு பாருங்க. அந்த பொறிப்புலன்கள் அங்கங்க ஓடுவதனாலதான் அப்படி வருது. அப்ப பொறி அடக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் பொறி அடக்கம் என்னும் அகில் புகை. அதான் நிறை அகில் மாப்புகையினர். மாப்புகைனா தூபம், அந்த மாண்புமிக்க தூபம். அது மாப்புகைனா மாண்புமிக்க தூபம் என்று அதுக்கு உரை செய்யறாங்க.
அப்புறம் கரைசேர் வண்டுடை குலத்தின், இந்த இடத்துல கரை என்பதற்கு என்ன பொருள்னு கேட்டா கருப்பு என்பது பொருள். கரைசேர் வண்டுடை குலத்தின், அதுல என்ன சொல்லப்படுகிற, வண்டு அப்படியே அந்த மலர்கள் இருக்குது, மலர்கள்ல தேன் இருக்குது, அதனால வண்டு என்ன பண்ணும், ரீங்காரமிடும், அப்படி சுத்தி சுத்தி ரீங்காரமிடும். அந்த வண்டு ஒலிக்கக்கூடிய அந்த ஒலி ஓங்காரத்திற்கு ஓமை. அப்ப ஓங்காரமாகிய அந்த வண்டு ஒலிக்கிறதாம், அதுதான் இங்க காட்டப்படுகிறது. அது எதுன்னு கேட்டா, இந்த குலம் என்பதே அடியார்களுடைய உள்ளம் தான். குலம் என்பதும் அடியார்களுடைய உள்ளம் தான். அங்கதான் ஓம் அல்லது சிவாய நம்ம, திருச்சிற்றம்பலம் அப்படின்னு இறை நாமம் ஓதுகிறோம் இல்லையா அடியார்கள் எல்லாம், அதுதான் வண்டுகள் ரீங்காரம் மொய்ப்பதற்கு ஓமையாக அங்கே காட்டப்படுகிறார். இதுதான் அங்க உருவமாக அந்த ஓங்காரத்தை தான் நமக்கு காட்டுகிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்புறம் வண்டுடை குலத்தின் ஒண்ணு சொன்னாரு. வண்டுடை குலத்தின் அப்படின்னு சொன்னா, அடியார்கள் எல்லாம் திருக்கோயிலுக்கு போறாங்க, பக்கத்துல ஒரு இடத்துல தங்குறாங்க, சுத்தி வராங்க, அங்க போய் ஒரு அதிகாலை வேளையில சிவ பூஜை எல்லாம் செய்வாங்க. அப்படி சிவபூஜை செய்திருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த வண்டுடை குலம் என சிவபூஜையில தான் ஓங்காரம் அல்லது இறைவனுடைய திருநாமம் ஓதப்பெறும். அதனால அங்க வண்டுடை குலம் என்பது அடியார்கள் சிவபூஜை நிகழ்த்தும் இடம் என்பதற்கு அது உருவமாக இங்கே சொல்லப்பட்டது. அதுதான் சொன்னாரு, மாப்புகை கரைசேர் வண்டுடை குலத்தின். வண்டு என்பதற்கு சங்கு என்று ஒரு பொருள் இருக்கிறது. இப்ப குளத்திலிருந்து சங்கு வருதான், அந்த சங்கு வைத்துக்கொண்டு அடியார் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். மாப்புகை கரைசேர் வண்டுடை குலத்தின் மீ கொலை அப்படின்னு சொன்னாரு. இது எப்படி சொல்லப்படுகிறதுன்னு கேட்டா, பெண்கள் எல்லாம் நம்ம அந்த காலத்து பெண்கள் அப்படின்னு வச்சுக்கணும், அந்த காலத்து பெண்கள் எல்லாம் தலை முழுகி கூந்தலில் இந்த அகில் புகைத்தல் போல, அந்த தூபத்தை எல்லாம் புகைத்தல் போல, இந்த பேரின்பம் பெற்ற அடியார்களுடைய உள்ளத்தில் இறை நினைவிலேயே இருப்பாங்களாம். அதுதான் அந்த தூபத்தை காட்டுறாங்க. எப்படி பெண்கள் குளித்து விட்டு அவருடைய கூந்தல்ல புகை போடப்படுமோ, அதே போல பேரின்பம் பெற்ற, ஏன்னா பக்குவமுடைய ஆன்மாக்கள்லாம் அந்த பேரின்பத்தை பெற முடியும், அந்த பேரின்பம் பெற்ற அடியாருடைய உள்ளத்தில் இறை நினைவிலேயே இருக்குமா. அதுதான் அந்த ஒரு ஓமையாக காட்டப்படுகிறது. அதுதான் மாப்புகை கரைசேர் வண்டுடை குலத்தின் மீக்கொலை. மீக்கொலைனா மிகுதியாக அர்த்தம். மிகுதியாகன்னு சொன்னா இவர்கள் செய்யக்கூடிய அந்த என்னன்னு சொன்னாங்க, அது பதி புண்ணியம் வளரும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது புண்ணியம் ரெண்டு சொல்லுவாங்க, பசு புண்ணியம் ஒண்ணு, பதி புண்ணியம் ஒண்ணு. பசு புண்ணியம் அப்படின்னு சொன்னா ஆன்மாக்கள் இடத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த தர்மங்கள். பதி புண்ணியம் என்றால் அடியார்களுக்கும், ஒரு திருக்கோயிலுக்கு ஏதோ செய்கிறோம் அல்லது ஒரு அடியார் பெருமக்களுக்கு ஏதாவது செய்கிறோம், இதெல்லாம் பதி புண்ணியம். பதி புண்ணியம் நமக்கு பிறவியை நீக்கும், இந்த பசு புண்ணியம் பிறவியை தரும். அதனாலதான் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லும், பசு புண்ணியத்தை விடுத்து பதி புண்ணியத்தை செய்க. அததான் இங்க மீக்கொலை மேல் மேல் சொன்னார். மேலும் மேலும் இங்க பதி புண்ணியம் ஈட்டுவார்கள் அடியார் பெருமக்கள். அப்புறம் மகிழ்தலின், அவர்கள் பேரின்பம் அடைவதுதான் அந்த மகிழ்ச்சி என்பது. மகிழ்தலின் நோக்கி, நோக்கினா இறைவனை நோக்கி என்பது பொருள். அப்புறம் சொன்னாங்க, அந்த குளத்துல இருந்து தண்ணி வழிஞ்சு ஓடி அங்க வயலுக்கு போச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அததான் இங்க காட்டுற பாருங்க. என்ன வயலாம், அருச்சனை வயலுள். அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு, என்ன விதை இருக்கிறாங்க, அன்பாகிய வித்து. அருச்சனை வயல் அப்படின்னு, அருச்சனை அப்படின்னு சொன்னா வழிபாடு அல்லது பூஜை என்பது பொருள். பூஜைனா நம்ம இன்னைக்கு கோயில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்றோம் அப்படின்னு சொல்றோமே, ஒரு தேங்காய் வாழைப்பழம் வாங்கி அர்ச்சனை பண்றோமே, அதுவான்னு சொன்னா நம்ம என்னைக்குமே முதல்ல நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் சொல்லுவோம். அதுல பாருங்க, எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றது அறிதலே மெய்ப்படு பூசை. அதுதான் மெய்ப்படு பூசை. அப்ப அங்கு இங்கு எனாதபடி எல்லா இடங்களிலும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான். தாய்மானவர் பாப்பாராம், எல்லா இடத்துலயும் சிவமாகவே பாப்பாராம். ஒரு மலர் பறிக்கும் போது மலருக்குள்ளேயும் சிவம் தான் இருக்கிறான் அப்படின்னு பாப்பாராம். அப்படி அந்த நிலையில இருக்கும். அதுதான் உண்மையிலேயே வழிபாடு, அதுதான் உயர்ந்த பூசை, அதுதான் ஞான பூசை என்று சொல்லப்பெறும். அது சொல்லப்பெறும். அதுல இன்னொரு ஒரு செய்தி ஒண்ணு இப்ப வரலாற்றில் நடந்ததுதான். அதாவது பெரிய புராணத்துக்கு உரை வகுத்த பெருமகனார் உங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க, இருந்தார். அதாவது சிவகவிமணி CKS அப்படின்னு சொல்லுவாங்க, சுப்பிரமணியம் முதலியார். அவர் கிட்டத்தட்ட ஒரு பேருரை செய்திருக்கிறார் பெரிய புராணத்துக்கு. அது 7 வால்யூம் இருக்குது. அவர் எப்படி இருப்பாராம், வழிபாடு என்பது எப்படியெல்லாம் பூசை செய்திருக்கிறார்னு சொல்லும்போது,
எப்போதும் நெற்றியில திருநீர் இருந்து கொண்டே இருக்கும். நீர் சொல்லுவாங்க. அதாவது அவர் வீட்டினுடைய குளியல் அறை. நம்ம என்ன பண்ணுவோம், காலையில குளிச்சுட்டு வந்த உடனே இது பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா தான் ஒரு பூஜை பண்ணும்போது அதுக்கப்புறமா திருநீர் எடுத்து பூசுவோம். அவர் குளியல் அறைக்கு வெளியில ஒரு மாடம் அமைத்திருப்பாராம். அந்த மாடத்துல ஒரு சின்ன இதுல திருநீர் பெட்டகம் இருக்கும். குளிச்சு விட்டு வந்து நடக்கிறதுக்குள்ள நம்ம நெத்தில திருநீர் இல்லாம இருக்கக்கூடாதுன்றதுக்கு அங்க ஒரு திருநீர் எப்போதும் வச்சிருப்பாராம். இப்ப குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வந்த உடனே திருநீர் தான் முதல்ல இடுவாராம். இப்படி திருநீர் இல்லாம கொஞ்சம் நேரம் கூட இருக்கக்கூடாதுன்றெல்லாம் பெரியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம கேள்விப்படுகிறோம். இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. அதுதான் அந்த அர்ச்சனை அப்படின்னா, பூசைனா ரொம்ப மேன்மையானது அது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட வயல் அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு என்ன விடணும்னா அன்பை தான் விடணும். அன்பு என்பது பக்தி. இறைவனிடத்திலே நாம் செலுத்தக்கூடிய பக்திக்கு பேர் தான் அன்பு. அதுதான் வித்து. அதுதான் வித்து இட்டு. நம்ம தேவாரத்தை சொல்லுவாங்க, மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலையிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே என்று தேவாரத்திலையும் அந்த செய்தி சொல்லப்பெறும். அப்புறம் சொன்னாரு 94வது அடியில, தொண்ட உழவர் ஆரத்தந்த 95ல அண்டத்து அரும்பெருள் மேகன் வாழ்கன்னு சொல்லி 66வது அடியிலிருந்து 95 அடி வரைக்கும் இந்த உருவகத்தை நிறைவு செய்கிறார். அதுல தொண்ட உழவர் அப்படின்னா முதல்ல தொண்டு அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, தொண்டு என்பதற்கு 3 வகையில பொருள் சொல்லலாம். தொண்டு அப்படின்னா பணி செய்தல், நமக்கு தெரியும். ரொம்ப தொண்டு செய்யறாங்க அவங்க அப்படின்னு சொல்றது தெரியும். இன்னொன்னு, தொண்டு என்பதற்கு பழைமைன்னு ஒரு பொருள் இருக்குது. தொண்டு என்பதற்கு 9ன்னு ஒரு பொருள் இருக்குது. தொல்காப்பிய நூற்பாவல் எடுத்து பாத்தீங்கன்னா 9 என்பது தொல்காப்பியத்திலிருந்து பெறப்படுகிறது தொண்டு. ஏன்னு சொன்னா, இந்த 9 இருக்குது இல்லையா, எண்ணு, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். இந்த 9 கூட நீங்க 9x2 இல்ல 9x3 எதை பிறக்கி ஒரு நம்பர் வந்தாலும் அதை கூட்டினா 9 தான் வரும். அது எப்போதும் மாறாமல் இருக்கும். அதே போல தொண்டர்கள் என்றைக்கும் அவர்களுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருப்பர். அதுதான் தொண்டு. அதனாலதான் அந்த 9 என்ற எண்ணம் சொல்லப்படுகிறது. அது ஒரு செய்தி. அப்புறம் இந்த தொண்ட உழவர்னு ஒரு சொல்லு இருக்குது பாருங்க. இது இலக்கணத்தில் என்ன சொல்லுவாங்க, இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. உழவர், தொண்ட உழவர் ரெண்டுமே உயர்திணையில இருக்குது. தொண்டர் உழவர் ரெண்டுமே உயர்திணையில இருக்கிறதுனால அது என்ன சொல்லுவாங்க, தொண்ட உழவன், தொண்ட உழத்தி, தொண்ட உழவர் அப்படின்னு ஆண்பால் பெண்பால் பலர்பால் இப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த தொண்ட உழவர்னா யாருன்னு கேட்டா, சத்தினிபாதத்து உத்தமர்னு அர்த்தம். சத்தினிபாதம்னா பக்குவமுடைய ஆன்மாக்கள். அந்த பக்குவமுடைய ஆன்மாக்கள்லே உத்தமரா அவங்கதான் தொண்ட உழவர். சத்தினிபாதத்து உத்தமர், அப்ப மாறாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதான் நம்ம சொன்னோம்ல, அவர் அடியார் உள்ளம் உறுதியாக இருக்கும். எந்த நிலையில வந்தாலும் யார் சொன்னாலும் மாற மாட்டாங்க. காரைக்காலமையார் கூட சொல்லுவாங்க, இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் சிவபெருமான சிக்கனை தான் பிடிப்பேன் நானு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் சொல்லுவாங்க. அதனால தொண்ட உழவர் ஆர தந்த அப்படின்னா, ஆர அப்படின்னா நுகரன்னு அர்த்தம். இங்க எதை நுகரன்னு கேட்டா, சிவபோகத்தை நுகர, அத சிவபோகமாகிய பயனை நுகர. ஆர தந்த அப்படின்னு சொன்னா, இந்த பக்குவமுடைய ஆன்மாக்கள் அறிந்து நுகரும்படி அனுபவம் தந்த. திருப்பெருந்துறையில மாணிக்க வாசகரை ஆட்கொள்வதற்காக அங்க அன்று இரவு முழுவதும் மாணிக்க வாசகருக்கு எல்லா வகையான தீக்கைகளும் செய்து அவருக்கு அந்த சிவ ஞானத்தை ஊட்டினார் என்ற செய்தி தான் இங்க சொல்றாங்க. இது நம்ம திருவாதவூரடிகள் புராணம் ஒரு நூல் இருக்குது, கடவுள் மாமுனிவர் செய்தது. அந்த நூல்ல நிறைய நுட்பமான செய்திகளை சொல்றார். எப்படியெல்லாம் அவருக்கு தீக்கைகள் வழங்கப்பட்டது, எப்படி அருள் செய்யப்பட்டது என்பதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு நூலையும் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா மாணிக்க வாசகரை பத்தி நிறைய செய்திகள் நம்ம தெரியாமலே இருக்குது இல்லையா. இப்ப ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர்னா பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சேக்கிழார் சொல்லியிருக்கிறாருன்னு படிக்கிறோம். மாணிக்க வாசகரை பத்தி நம்ம என்னன்னா, திருவாசகத்துல அங்கங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் திருவிளையாடல் புராணத்துல அங்கங்க வந்திப்பாட்டிக்கு பிட்டுக்கு மண் சுமந்தாரு, அந்த ஒரு செய்தி சொல்றாங்க. வாதவூரடிகள் புராணம் ரொம்ப நுட்பமான ஒரு செய்திகள் எல்லாம் சொல்லுது. மாணிக்க வாசகரை பத்தி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதையும் நம்ம சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொண்டு, கடைசியா 95வது வரையில அண்டத்து அரும்பெருள் மேகன் வாழ்க அப்படின்னு சொன்னாரு. இதுல அண்டம் அப்படின்னா, இந்த இடத்துல அண்டம்னா பொதுவா உலகம்னு நாம் நினைச்சுப்போம். இந்த இடத்துல அருள்வெளி. அந்த அண்டத்து
பெறல் அப்படின்னு சொன்னா பெறுவதற்கு அரிய. மேகன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப மேகன் அப்படின்னா யார சொல்றாருன்னு கேட்டா, மேகம் அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த இடத்துல மேகன் அப்படின்னா வரையாது வல்லன்மையால் மேகத்தை போல்பவன், இறைவனை தான் சொல்றார். மேகன் மேகன் வாழ்க அப்படின்னாரு. வாழ்க அப்படின்னா நம்ம இறைவனை வழிபடும் போது முக்கரணங்களால் வழிபடலாம், மனதால் வழிபடலாம், உடலால் வழிபடலாம், வாக்கு. அந்த வாக்கால் செய்யும் தவத்துக்கு தான் இங்க வாழ்க வாழ்கன்னு சொல்றாரு. இது நாம் என்னமோ சிவபெருமான வாழ்த்துறோம் என்பது பொருள் அல்ல. வாழ்க நமச்சிவாய வாழ்க என்பதற்கு அங்கே ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருப்போம். அது வாயினால் செய்யும் தவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அண்டத்து அப்படின்னு சொல்லும் போது இறைவன் ஒரு மேல் நிலையில இருக்கிறான், அது சைவ சித்தாந்தம் சொல்லும். அவன் சொரூப நிலையில் இருப்பவன். கீழே இறங்கி வரான், எதுக்காக கேட்டா நமக்காக இறங்கி வரான். அப்ப அங்க அண்டத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான் இறைவன், நம் போன்ற ஆன்மாக்களுக்கு அருள் வழங்குவதற்காக. திருமூலர் உபதேசம் செய்திருப்பார். அதுல முதல் உபதேசமே விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்குண்டு அப்படின்னு சொல்லுவார். அப்படிதான் இறைவன் கீழே இறங்கி வரான் அப்படின்னு சொல்றார். திருவுந்தியார்னு ஒரு சைவ சித்தாந்த சாத்திர நூல், அதுல முதல் பாடலே அகலமாய் யாரும் அறிவறித அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற, தானாக தந்ததென்று உந்தி பெறன்னு சொல்லுவோம். அதே செய்தி தான் இங்க சொல்றாங்க. இப்ப அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க அப்படின்றது என்ன பொருள்னு கேட்டா, உலகெங்கும் பெறுவதற்கரிய மேகன் வாழ்க. எல்லாரும் அவனுடைய அருளை பெற்றுவிட முடியாது இல்லையா? அப்படி பெறுவதற்கரிய மேகம் போன்றவன் வாழ்க. வாழ்க என்பது வாயினால் செய்யக்கூடிய தவம்னு சொல்லி அந்த உருவகத்தை நிறைவு செய்கிறார். தொடர்ந்து இதன் பிறகு வாழ்க வாழ்க வாழ்கன்னு கொஞ்சம் அடிகள் செய்து கொண்டே இருப்பார். என்ன இது எப்படி வைத்துக் கொள்ளலாம்னு கேட்டா, இன்ப இறைவனுக்கு வாழ்த்து, இன்பமே வடிவானவன் அவன், அவனுக்கு ஒரு வாழ்த்து செய்கிறோம்னு சொல்லி அதுல ஒரே ஒரு 96 97 ஒரு 2 லைன் நம்ம சிந்திப்போம். கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அப்படின்னு சொல்றாரு. பணம் அப்படின்னா படம், அது பாம்பினுடைய படம் அப்படின்னு ஒரு பொருள். இல்ல பணம்னா நேராவே பாம்புன்னே ஒரு பொருள் இருக்குது. பணம் அப்படின்னாலே பாம்பா, அது விஷமுடைய பாம்பு, அதுதான் தெரியுது. இப்ப பணம்னாலே விஷம்னு தெரியுது போல. இன்னைக்கு அதனாலதான் பணம்னு பேர் வச்சாங்களான்னு தெரியல, ஒரு ஐயம் வருது. சரி, இதுல கரும் பண அப்படின்னு சொன்னா கரும் பாம்பு அப்படின்னு அர்த்தம். கரும் பாம்பு. கச்சை அப்படின்னா அவருடைய அறையில் கட்டி இருக்கக்கூடிய ஒரு பட்டிகை, பெல்ட்னு சொல்றோம் இல்லையா? அது இப்ப நம்ம ஒரு ஒயிட் பேண்ட் போடும்போது ஒரு பெல்ட், பிளாக் கலர் பெல்ட், இந்த மேட்சிங் சொல்றோம் இல்லையா? சிவபெருமான் எப்படிப்பட்டவன் கேட்டா செம்மேனி அம்மான், செக்க செவேந்து உடல்ல கருப்பான ஒரு பெல்ட் போட்டிருக்காராம் பாம்பு. அதான் காட்டுறாங்க. அதே போல அவர் கையில என்ன வச்சிருப்பாருங்க, அதுவும் பாம்பு தான். தலையில என்னங்க இருக்குது, பாம்பு. சரி, இந்த பாம்புலாம் சிவபெருமான் வச்சிருக்காரு, இந்த பாம்புலாம் அதெல்லாம் நல்லது தாங்க பண்ணுமான்னு கேட்டா ரொம்ப விஷமுடையதா இருக்குமா. அதான் நச்சுடைய நம்ப நரவ போற்றி அப்படின்னு தேவாரத்துல பாடுறாங்க. அப்ப கையில ஒரு பிரேஸ்லெட்டும் அவருக்கு பாம்பு தான், இடுப்புல பெல்ட்டும் பாம்பு தான், தலையிலையும் பாம்பு தான். எங்க பார்த்தாலும் உடல்ல பல இடங்கள்ல பாம்பு வச்சு வச்சிருக்கு. கிட்ட போனாலே உசு உசுன்னும் போல, அந்த அளவுக்கு ஒரு பயம் பொருத்தக்கூடியதாக இருக்குது. ஆனா இறைவன் கருணையை வடிவானவர். அப்ப கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அப்படின்னாரு. இந்த பாம்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இது குண்டலினி, குண்டலினிக்கு ஒரு ஓமையாக உருவமாக சொல்லப்படும். அது குண்டலினி அப்படின்னு சொன்னா அது சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுவாங்க, சுத்தமாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரகிருதி மாயை, அதுக்கு மேல அசுத்த மாயை, அப்புறம் சுத்தமாயின்னு சொல்லுவாங்க. சுத்தமாயை தான் குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலி அதுல அது ஒரே செய்தி மட்டும் பகிர்ந்து கொள்ளணும். நம்ம பொதுவா இந்த குண்டலினி சக்தியை எடுப்புதல்னு சொல்லிட்டு சில இடங்கள்லாம் அவர்களாகவே வாலண்டியரா அதை செய்யறாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி செய்யக்கூடாது. உண்மையிலேயே அப்படி செஞ்சா நம்முடைய உடல்ல பிரச்சனை வரும். இது நடந்த நிகழ்வு. சிதம்பரத்துல அது போலதான் அந்த குண்டலினி சக்தி எழுப்புறோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு சம் அமௌண்ட் எல்லாம் வேற வாங்கி பண்ண உடனே அவங்களுக்கு அந்த தண்டுவடத்துல போய் அப்படியே நின்று போய் ரொம்ப சிரமப்பட்டு சென்னையில போய் ஹாஸ்பிட்டல் இருந்து பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு ரொம்ப முடியாம ரொம்ப சிரமப்பட்டு இருந்து இப்ப அவரு இறந்துட்டார். அதுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லுவாங்க. நம்ம ஓஷோ இருக்காரு இல்லையா, ரஜினிஷ், அவரு சொல்லுவார் இந்த குண்டலினியில என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, அது ஸ்பான்டேனியஸ் அவேக்னிங். அது நாம வலியுறுத்தி அதை எழுப்பக்கூடாது. இறைவனுடைய திருவருள் ஞானம் நமக்கு வரும் பொழுது
அந்த குண்டலினி சக்தி தானாகவே எழும்பும். அதான் ஸ்பான்டேனியஸ் அவேக்னிங் சொல்லி சொல்றாரு. இதுதான் அந்த செய்தி. நாம போய் வழியே எழுப்புதல், இந்த யோகா நிறைய இடங்கள்ல யோகா சென்டர் எல்லாம் பண்றாங்க பாருங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது என்பதுதான் கருத்து. சரி, கரும்பன கச்சை கடவுள் வாழ்க. அந்த கடவுள் அப்படின்னா உள்ளிருந்து செலுத்துபவன் அர்த்தம். கடவுள்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, முதல்ல கடந்தும் உள்ளும் இருப்பான், அப்ப உள்ளிருந்து செலுத்தக்கூடியவன் அவன் அப்படின்னு. அப்புறம் 97வது அடியில அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க அப்படின்னாரு. இந்த ஆதி அப்படின்னா முதல்வன். முதல்வன் சொன்ன மூலகாரனே அவன் தான். இப்ப ஆஸ்திரேலியாவில ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாருங்க ஐந்தொழில் செய்கிறது? எல்லா ஆன்மாவுக்கும் ஐந்தொழில் செய்வது இறைவன் தான். அவங்க இப்ப வேற யாரையாவது வணங்கி கொண்டிருப்பாங்க. அந்த வணங்குறாங்க இல்லையா, அவர்களுக்கும் அருளக்கூடியவன் இறைவன் தான், சிவபெருமான் தான். அதனால அவன் ஆதி, எல்லாவற்றிற்கும் மூல காரணனாக இருக்கக்கூடியவன் அவன் தான். இப்போ ஒருத்தங்க இந்தோனேஷியாவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சிவபெருமான் நீ தமிழ்நாட்டுல பிறந்தாதான் உனக்கு ஐந்தொழில் பண்ணுவேன், இந்தோனேஷியாவில் பிறந்துட்டு உனக்கு பண்ண மாட்டேன்னு இருப்பாருன்னு கேட்டா அப்படிப்பட்ட இல்ல. இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இலான், பாரபட்சம் இல்லாதவன், சலமிலன் அவன். அதனால அவனை என்ன சொன்னாங்க, ஆதி அப்படின்னாரு. அப்புறம் அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்கன்னு சொன்னாரு. இந்த இடத்துல அருந்தவர் அப்படின்னு யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்றைய நிகழ்வை நம்ம நிறைவு செய்வோம். பொதுவா தவம் உடையவர்களை நம்ம இன்னைக்கு நாம தெரிஞ்சிருக்கும் போது என்ன பண்ணுவோம், திரைப்படங்கள் எல்லாம் காட்டும் போது ஒற்றை கால நின்று இருக்கக்கூடியவங்க தவம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது பொதுவா நான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நல்ல வெயில் காலத்துல, இப்ப இருக்கிற மாதிரி வெயில் காலத்துல சுடு பாறையில போய் நின்று கொண்டு ஒற்றை காலிலே நின்று தவம் செய்யணும். நல்ல குளிர்காலம் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு நீர்நிலைகளில் நின்று மூழ்கி அங்க இருந்து தவம் செய்யணும். இதுதான் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தவத்தை இங்க சொல்லல. அது வெறும் தவம். இங்க சொன்னது அருந்தவம். இன்னும் தவத்தை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, காற்றையே சுவாசித்து வாழக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இல்ல என்ன பண்ணுவாங்க, என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிடுவாங்க. இலை சருகுகளை மட்டும் உண்டு வாழக்கூடியவர்கள் இருப்பாங்க. இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுத்து உணவு உட்கொள்வாங்க, ஒரு வேளைதான் சாப்பிடுவாங்க, அந்த பாத்திரத்தை அப்படியே கவுத்து வச்சிருவாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப திடீர்னு பெட்ரோல்லாம் தீர்ந்து போச்சு, இன்னும் 2 நாள்ல கிடைக்காதுன்னு சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், போய் பெட்ரோல் பங்க்ல லைன்ல நின்று எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சுப்போம். ஏன்னா நாளைக்கு நமக்கு வேணும். நான் அவர்கள் எல்லாம் என்னன்னா, அந்த வேலை உணவு கொண்டுட்டு அந்த பாத்திரத்தை கவுத்து வச்சிருவோம், அடுத்த வேலை பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற அவங்க ஒரு தவம் உடையவர்கள் தான். இப்படியெல்லாம் தவம் உடைய உயர்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களை இங்க சொல்லல. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, இறப்பில் தவம்னு ஒரு தவத்தை சொல்லுது. அதுதான் இங்க சொல்லக்கூடிய அருந்தவம். இறப்பில் தவம்னா என்னன்னு கேட்டா, இறப்பு இல்லாத தவம். நீங்க அந்த தவம்லாம் செஞ்சா உங்களுக்கு பிறவி வரும். என்ன அதிலே மேன்மையானதுதான் அதுதான். அந்த பிச்சை எடுக்கக்கூடியவர்களுடைய தன்மையை கூட சொல்றாங்க நிறைய. வீடு வீடா பிச்சை எடுப்பாங்களாம். ஒரு வீடுல பிச்சை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா, ஒருவேளை உண்மையிலேயே அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க அந்த வீட்டம்மா. திருப்பி அடுத்த வீட்டுக்கு போயிட்டாரே சாமி சாமின்னு கூப்பிட்டா அங்க பின்னாடி ரிவர்ஸ்ல வர மாட்டாங்களாம், இவங்க தான் அங்க போகணும். அப்படி ஒரு உரைப்பு. அப்படிலாம் தவம் அன்னைக்கு கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அப்படி படுத்துப்பாங்க. அப்படிலாம் உயர்ந்தவங்களுக்கு கூட அந்த பிறவி உண்டு. இங்க சொல்லக்கூடிய இறப்பு இல்லாத தவம் எதுன்னு கேட்டீங்கன்னா, சரியை கிரியை யோகம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. சரியை கிரியை யோகம் அப்படின்னா, சரியை அப்படின்னு சொன்னா நம்ம உடலால செய்யக்கூடிய தொண்டு. அது நிறைய கோயிலுக்கு ஒரு ஏதாவது தொண்டு செய்கிறோம், திருக்கோயிலுக்கு. அது கிரியை அப்படின்னா நம்ம தோத்திரங்கள் படிக்கிறோம், முற்றுவதல் செய்கிறோம், அது மனதால் செய்யக்கூடியது, உடலாலும் மனதாலும் செய்யக்கூடியது. யோகம் அப்படின்னு சொன்னா நம்ம அட்டாங்க யோகம் சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இயமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், அப்புறம் சமாதி, தியானம், அப்படி அந்த சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த யோகத்துல வரக்கூடியது. அதையே சுந்தரர்கள்லாம் யோக நிலையில தான் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சரியைக்கு நம்மளுடைய அப்பர் சுவாமிகளையும், கிரியைக்கு ஞான சம்பந்தரையும், யோகத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும், ஞானத்திற்கு மாணிக்க வாசகரையும் நம்ம 4 பேரை 4 நெறிக்கு உதாரணமாக காட்டுவாங்க. அந்த இறப்பில் தவம் என்பது சரியை கிரியை யோகம். இந்த இறப்பில் தவமாகிய சரியை கிரியை யோகத்தை செய்தால் ஞானம் கிட்டும் என்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அருந்தவர் அப்படின்னு இங்க சொன்னார். அந்த அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க. நீங்க இறப்பில் தவம் செஞ்சாதான் உங்களுக்கு முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய அந்த மோட்சம், அந்த முக்தி, அந்த சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய முக்தி கிடைக்கும். அதுதான் முடிந்த முடிவு. இல்லைன்னா ஒவ்வொரு படிநிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வரணும். நம்ம பிஹெச்டில பேசிட்டு வரோம், அதுக்கு மேல என்னங்க இருக்குது, சரி போங்க அப்படின்றாரு. இல்ல நான் எம்ஏ டிகிரியோட நிக்கிறேங்க அப்படின்னு நீங்கன்னா அதுக்கப்புறம் படிக்க வேண்டியது இருக்குது.
அப்படின்றதுதான் கருத்து. அதான் நம்ம இங்க வந்து திருவாசகத்துல மாணிக்க வாசகர் எடுத்து காட்டுகிறாருன்னு சொல்லி இந்த 97வது அடியோட நம்ம நிறுத்துவோம். அந்த அச்சம் தவிர்த்த சேவகன் போற்றி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு 10 நிமிஷம் ஆகும் அதை பத்தி சொல்லணும்னு சொல்லும்போது. அதனால 97வது அடியோட இன்றைய அந்த பகுதியை நிறுத்தி நம்ம அடுத்த முறை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவு நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சுப்பராயன் அண்ணா, அதாவது ஒரு ஆசிரியரோட பாங்கு இதுதான். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, அது ஆசிரியர் தான் சொல்லுவாங்க. அதாவது முற்றோதல் செய்யணும், திருமுறைகள் படிக்கணுங்கிறது மட்டுமல்ல, அடுத்த நிலைக்கு போகணும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் ஸ்டாக்னன்ட் ஆகி நின்னுடுறோம் ஒரு இடத்துல. சாதாரண ஒரு மனுஷங்களா நம்ம அப்படித்தான் இருக்கோம். அது வந்து ஒரு ஆசிரியர் தான் அதை சொல்லுவாரு. ஆக்சுவலி ஏன்னா நானும் ஆசிரியரா இருந்ததுனால சொல்றேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. உண்மை அதுதான். அடுத்த நிலைக்கு போகணுங்கிறது வந்து நம்ம புத்திக்கு எட்டுறதே கிடையாது. அதனாலதான் நம்ம அப்படியே இருக்கோம். உங்களுடைய இன்றைய விளக்கத்துல வந்து நமக்கு கிடைச்ச சாராம்சம் ஐயா சொன்ன மாதிரிதான், மன உறுதி வேண்டும், பக்குவம் அடையணும் அப்படிங்கறது. இந்த 2 இருந்தாலே ஆசை வராது, இறைவனை அடைந்து விடலாம் அப்படிங்கறத வந்து திரும்ப 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 நீங்க தொடர்ந்து சொல்லிண்டே இருந்தீங்க. கடைசியில நீங்களும் கொண்டு வந்து நிறுத்தியது அதுதான், இறைவனுடைய நாமம். அது நம்ம திருமுறைகள்ல நம்ம அதை எடுத்துக்கிறோம், அப்படியே எடுத்துக்கிறோம். இறைவன் நாமம்னா அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரசிச்சது என்ன தெரியுமா? அந்த தமிழ் வார்த்தையோட அர்த்தங்களும் அதனுடைய அழகும். நான் இன்னைக்கு ரொம்ப அததான் அதிகமா கவனிச்சுட்டே இருந்தேன். நீங்க சொன்ன இந்த பாடலுடைய மீனிங்கை விட ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொன்ன அர்த்தங்கள் அவ்வளவு நல்லா இருந்தது. பணக்கச்சை, கரும் பணக்கச்சை கடவுளுக்கு, அந்த பணத்துக்கு நீங்க அழகா ஒண்ணு சொன்னீங்க. அது வந்து சர்ப்பமா இருக்குமோ என்னமோ, நாகமா இருக்குமோ, அதனாலதான் இப்படி பணம்னு பேர் வச்சாங்களோ, நம்மளை பிடித்து ஆட்டுகிறது அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன